ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நீரோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே நீர் எங்களோடு இருந்து நடத்தி வருகிற மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதிசயமாய் நீ நடத்துகிறீர், புதிய பாதையிலே நடத்துகிறீர். தடைகளை தகர்த்து எறிந்து எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவில் எல்லாவற்றையும் செவையாக மாற்றுகிற என் தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்பொழுதும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலும் என் கோட்டை என் தேவனை நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நேத்துமா ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டுள்ளதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தருடன் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு குறைவில்லை. செங்களுடைய தாட்சி எழுந்து பட்டினாயிருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. யெகோவா தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தேங்க்யூ மாத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். இந்த பாழான உலகத்தில் இந்த உயிரோடு வைத்திருக்கிற கிருபை, பெற்றோர் கணவன் மனைவி பிள்ளைகள் பிள்ளைகள் எங்கள் வேலை ஊழியம் ஆஸ்தி எங்களுடைய போக்கும் வரத்தையும் பாதுகாத்தவர் கிருபை ஸ்தோத்திரம். தயவு பெரியது ஆண்டவர், உடைய இரக்கம் பெரியது, உடைய காருண்யம் பெரியது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் என்ற பாடலை நாம் பாடுவோம். எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் வேலை நானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் வேலை நானா, எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப நாட்களெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். எந்தன் வாலிப நாட்களெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, எல்லா மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எம் நினைவுகள் உமதாகும். என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர்.
இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். பவுலை போல ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது எப்பொழுதும் உயர்த்தாதபடிக்கு குட்டும் சாத்தானின் தூதனாய் இருந்தது என்று பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு முள் இருக்குமானால், ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து அகற்றி போடுங்கப்பா, என்னை விட்டு பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் பலவீனம், என் கண்களிலே பலவீனம், என் செவிகளிலே பலவீனம் வெற்றிக்கோ, என் பார்வையிலே பலவீனம், என் மூளை மண்டலங்களிலே பலவீனம். காரணம் டிப்ரெஷன், மன அழுத்தங்கள், பிசாசு கொண்டு வருகிற தந்திரமான குழப்பங்கள், சரீரத்திலே, நுரையீரலிலே, கணையத்திலே, இருதயத்திலே, ஜீரண உறுப்புகளிலே, லிவர்ல, கிட்னில, பெருங்குடல் சிறுங்குடலில, முழங்காலில, கணுக்காலில, விரல்களில, எந்த இடத்தில் இருந்தாலும் என் ஆண்டவர் இந்த முள்ளை புடுங்கி எடுங்க, புடுங்கி எறிங்க ஆண்டவரை. ஆண்டவர் இந்த முள்ளை கத்தர் எடுத்து போடுங்க ஆண்டவரை. இந்த கிருபையினால் எங்களை மூடுங்க. பலவீனத்தில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் சுவாமி. நீர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த சொல்லத்தக்கதான தைரியத்தையும் திட நம்பிக்கையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீர் இப்பொழுது அந்த முள்ளை பிடுங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ சாருனின் ரோஜா, நிலையிலி புஷ்பம் ஆண்டவரே, நீர் இப்பொழுதே அந்த முள்ளை பிடுங்குங்க ஆண்டவரே. பிடுங்கி எறிந்து இதை சாம்பலாக்குங்க ஆண்டவரே. எங்க முள்ளுதான் உங்க தலையில முள்முடியாய் சுட்டப்பட்டது. அதனால இந்த முள்ளை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முள்ளை இப்பொழுது பிடுங்குங்க. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால எங்களை மீட்டெடுங்க, சுகமாக்குங்க. கடன் என்னும் முள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரண ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துங்க. எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லை, விசேஷமாய் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள். ஓ தேங்க்யூ லார்ட். ஏற்ற வேலை குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறீர், தேர்விலும் ஜெயத்தை கொடுக்க போகிறீர். மாத்திரமல்ல, திருமண வாழ்க்கைக்கான எல்லா சாத்திய கூறுகளையும் தடைகளை நீக்கி விசேஷமாய் மாந்திரகம் என்று சொல்லப்படுகிற, சூனியம் என்று சொல்லப்படுகிற பிசாசின் தந்திரங்களை, பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அவமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே,
மீண்டும் இந்த 2 நாட்களிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் நீங்கள் எந்த ஆசிரிக்க ஆரம்பித்துட்டீங்க என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த 40 நாட்கள் நாம ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து பெரிய பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை நீங்க இன்னும் தொடங்கலைன்னா நிச்சயம் தொடங்க ஆரம்பிங்க, நிச்சயம் ஆரம்பிங்க. அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஃபாஸ்டிங் என்னெல்லாம் கொண்டு வரும்னு தெரியுங்களா? ஃபாஸ்டிங் brings சொல்யூஷன். நான் இதை பற்றிலாம் உங்களுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறேன், நிறைய ஆண்டவர் பேச போகிறார். Fasting will bring solution to the confusion. எங்கெங்கெல்லாம் குழப்பமா இருக்கிறதோ அங்கெல்லாம் முடிவெடுக்கிற ஒரு நல்ல முடிவை, நல்ல சொல்யூஷனை, தீர்வை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. தீர்வு இல்லாம தவிக்கிறீங்க, முடிவெடுக்க முடியாம திகைக்கிறீங்க, எந்த பக்கம் சாய்ந்து போக வேண்டும் என்பதில் குழம்பி போயிருக்கிறீங்க, யாரை செலக்ட் பண்றது மாப்பிள்ளை, யாரை செலக்ட் பண்றது பெண்ணை என்று கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க. கர்த்தர் is going to give us a solution within a 40 days. ரெண்டாவது, fasting will break all our bondages. all our bondages, எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுக்க போகிறார், அறுக்க போகிறார். எல்லா கட்டுகள், பிசாசு கொண்டு வருகிற கட்டுகளாக இருக்கட்டும், வியாதி கட்டுகளாக இருக்கட்டும், சாபத்தின் கட்டுகளாக இருக்கட்டும், வறுமையின் கட்டுகளாக இருக்கட்டும், கடனின் கட்டுகளாக இருக்கட்டும், தோல்வியின் கட்டுகளாக இருக்கட்டும், சோதனையின் கட்டுகளாக இருக்கட்டும், பலவீனம் என்ற கட்டுகளாக இருக்கட்டும், என் தேவன் இந்த 40 நாளுக்குள்ள is going to bring us victory. The fasting will break all the bondages in our life. Thirdly, the fasting will bring us divine wisdom. Divine wisdom. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன். டிவைன் விஸ்டம். ஆவடி ட்ரினிட்டி சர்ச்சில் இந்த ஃபாஸ்டிங் பற்றி நான் சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு சேலஞ்சும் வைத்தேன். 40 நாட்களுக்குள்ள யார் வேதாகமத்தை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கர்த்தரிடந்து காத்திருக்கிறது. ஒரு அன்பு சகோதரி, அவங்க தன்னுடைய மகளுக்காக ஒரு ஜெப குறிப்பை அவங்க மனதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. என்ன ஜெப குறிப்புனா, ஆண்டவரே இந்த 40 நாளுக்குள்ள நான் வேதத்தை வாசித்து முடிப்பேன். என் மகள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிக்கிறா, அவளுக்கு ஒரு மருத்துவ படிப்பு கிடைக்கணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் தாய்க்கோ தன் மகள் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை. இது நடந்த சம்பவம், சாட்சி இருக்கிறாங்க. அவங்க இந்த 2 நாட்கள் முடிந்த பிறகு முடிவதற்குள்ளாக வீட்டு வேலையெல்லாம் செய்து அதோடு கூட அதிகாலையில் எழும்பி அதிக நேரம் வேதத்தோடு திறந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. வாசித்து 40 நாள் கழித்து வந்து சொன்னாங்க, ஐயா நாங்கள் வாசித்து முடிச்சிட்டேன். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கான பரிசு காத்திருக்கிறாங்க. எனக்கு அவங்க ரிவீல் பண்ணல, அவங்க எதுக்காக வாசித்தாங்க, பைபிள் வாசித்தாங்கன்னு எங்களுக்கு சொல்லலை. ஒரு நாள் ஒரு ப்ரேயர் அவங்க வீட்டில் வைத்த பொழுது, ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வைத்த போது
அப்போது என்னுடைய பழக்கம் என்னென்னா, அந்த வீட்டில் தேங்க்ஸ்கிவிங் வச்சாங்கன்னா அங்கே ஒரு சாட்சி சொல்ல வைப்பேன். அவங்க எழும்பி சொல்ல ஆரம்பித்தாங்க. என் மகளுக்காக நான் மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவரேஜாக படிக்கிற என் மகளுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு 40 நாள் உபவாச திட்டம் என்னன்னா, ஃபாஸ்டிங்கோட வேதாகமத்தை கவர் டு கவர் முடிப்பது தான். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும். அதனால் என்ன ஆச்சுன்னா, எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அதன் பிறகு நிறைய இடங்களில் அப்ளிகேஷன் போட்டோம், கிடைக்கல. ஆனால் ஆண்டவருடைய தூய திட்டத்தின்படியே ஆண்டவர் மனம் மாற மனிதன் அல்ல, மனு புத்திரனும் அல்ல. அவரிடத்துல ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்துட்டோம்னா நிச்சயம் அந்த காரியத்தை நம் நிறைவேற்றுவதை காட்டிலும், நாம் அதுக்கான முயற்சிகளை எடுப்பதை காட்டிலும் அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் தான் மிகவும் அவசரமாக இருப்பார். அப்படியே அந்த மகளுக்கு பிடிஎஸ் படிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. இப்போ ஒரு பல் மருத்துவராக அந்த மகளுக்கு திருமணமாகி குழந்தைகள்லாம் பெற்று இப்போ பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த சாட்சியை எங்கள் ஆலயத்திற்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். காரணம் என்னன்னா, இந்த லெந்து நாட்களிலே வேதாகமத்தை முடிக்க வேண்டும், உபவாசத்தோடு முடிக்க வேண்டும் என்று சொல்லி விஸ்டம்காக, இல்லை அறிவுக்காக, ஞானத்திற்காக, ஞாபக சக்திக்காக, தேர்வுக்காக, நீட்காக. இப்போ நீட் இல்லாமல் இருந்திருக்கலாம், எனக்கு 2015, 16, 17 தெரியல, பட் அப்போ இல்லை நினைக்கிறேன். ஆனாலும் கவனிங்க, மார்க்ஸ் எல்லாம் மிக அவசியம்ல. ஸோ ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு பேதையை ஞானியாக்க முடியும்னா, ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் ஆவரேஜாக இருப்பாங்கன்னா அந்த பிள்ளைகளை ஞானவானா மாற்றுகிறதோ, அவங்க நினைச்சு கூட பார்த்துடாத, அல்லது கூட விரும்பிடாத, அவங்க அச்சீவ் கூட பண்ண முடியாத ஒரு பெரிய கல்வியை கொடுப்பதுக்கு அவருக்கு லேசான காரியம். அதான் சொல்றேன். நான் உங்களுக்கு எல்லாம் அனுபவ ரீதியாக தான் நான் பேசுவேன். ஏதோ காற்றிலே சிலம்படிப்பது போல, சிலம்பு சுற்றுவதை போல இல்லை. இட் இஸ் ஆல் ட்ரூ. விட்னஸோட தான் நான் பேசுவேன். உங்கள் பிள்ளைகள் பெரியா இருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு விஸ்டம் இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் மருத்துவம் மாறணுமா? உங்கள் பிள்ளைகள் ஒரு வேலை கிடைக்கணுமா? திருமணம் ஆகணுமா? குழந்தை கிடைக்கணுமா? அல்லது உங்கள் கணவன் மாறணுமா? அல்லது உங்கள் வீட்டில் இந்த இன்டெலிஜென்ஸ், அதற்காக நீங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதம் ஞானம், அறிவு, விஸ்டம், ஜெயம், கல்வி, உயர்வு, ப்ரமோஷன். எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங், ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங். ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இஸ் ஈக்குவல் டு, அப்படி தான் சொல்வேன். அதை படிச்சிட்டிங்கன்னா இது கிடைக்கும். செய்வீங்க நம்புகிறேன். ரெண்டாவது, அடுத்து சொல்கிறேன். Fasting prayer will release God's supernatural power and also will get divine purpose. A fasting prayer will bring God's divine purpose in our life. வாழ்க்கையை நோக்கம் என்று தெரியாது வந்து கொண்டிருக்கோம்ல. அடுத்த கட்டம் என்ன செய்வதுன்னு தெரியாது. அடுத்து என்ன நடக்கும், வேலை கிடைக்குமா, திருமணமாகும் தெரியாது. ஆண்டவர் நம்ம குறித்து ஒரு டிவைன் பர்பஸ் வைத்திருக்கிறார். அந்த பர்பஸை வெளிப்படுத்துகிற ஒரு கருவி தான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர். அண்ட் ஆல்சோ இட் வில் பிரிங் ஃபேவர் வித் men. சக மனுஷரோடு கூட அல்லது
உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளோடு கூட, உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளோடு கூட, உங்க உறவுகளோடு கூட, உங்க நண்பர்களோடு கூட ஃபேவரை ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கட்டளையிடுவார். ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ கிருபை, மனுஷ தயவு. ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து பாருங்க, ஒரு மனுஷருடைய தயவு உங்களுக்கு வரும். ஆண்டவர் மனுஷனை நீர்கால்கள், ராஜாக்களை திருப்புகிறவர், நீர்கால்களை போல திருப்புகிறவர். மனுஷனையும் திருப்புவார், ராஜாவையும் திருப்புவார், மனுஷரையும் திருப்புவார். உங்களுக்கு எப்படி நன்மை வரும் தெரியாது, ஆனா மனிதரிடத்திலிருந்து நன்மை வர முடியும். அந்த மனிதனுக்கு நன்மை செய்யவே தெரியாது, அவன் அவ்வளவு ஸ்ட்ரிஞ்ச் ஃபெலோ. ஆனா அவனிடத்திலிருந்து நன்மை வரும்படி ஆண்டவர் செய்வார். ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க. And also it will brings, fasting will bring miracles in our life. இதெல்லாம் நீங்க சொல்லிட்டே வாங்க. அதோட கூட இறுதியா, fasting brings heaven's answer. பரலோகத்தின் ஆன்சரை, பதில கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். இப்போ தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்ம ஏற்கனவே நாம் வாசித்தோம். அதை நான் திரும்ப வாசிக்கிறேன், ஏன்னா நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது நீங்கள் உங்கள் காதுகளில் ஏறி, உங்கள் இருதயத்தில் உட்கார்ந்து, உங்கள் நினைவுகளிலே அது புகுந்து, அது நீங்கள் அதை அனுபவித்து, அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் வரை, அவர்கள் அதை வாசிக்கும் வரை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதில் தினந்தோறும் ஒவ்வொரு விளக்கம் கிடைக்கும். பாருங்க, அந்த 3 வாரங்கள் 21 days நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, அப்பத்தை இறைச்சி ராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. சரி, நான் ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். முதல் வசனம், டேனியல் 10th chapter. பெர்ஷியா ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில், 3rd year, பெல்ஷெசார் என்ற பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. கவனிங்க, தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேல் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தான். ஒரு காரியம் வெளிப்பட்டது, பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அது யுத்தம். பிரியமானவர்களே, நம்ம யுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are living in a kind of war. வீட்டில் கூட யுத்தம் தான், வேலை செய்கிற யுத்தத்தில் யுத்தம், சமூகத்தில் யுத்தம். நீங்க பார்க்கலாம், இப்பதான் கொஞ்சம் பீஸ் நடக்குது இஸ்ரேல்ல, ஆனா யுக்ரைன்ல கூட கொஞ்சம் பீஸ் நடக்குது. ஆனா வெகு விரைவில் we are going to face a war. இன்னைக்கு வீட்டில் யுத்தம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியம் அவனுக்கு மிகுந்த துக்கமா இருந்ததா. அந்த காரியம் என்னன்னு தெரியல, அந்த காரியம் புரியாத புதிராக இருந்தது. என்ன நடக்குதுன்னு விளங்கல, ஒரே குழப்பம். இதை வெளியே சொல்வதா அல்லது மனதில் வைத்துக் கொள்வதா என்று அவனுக்கு தெரியல. இந்த காரியம் என்னப்பட்ட காரியம்னா, அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தை பொருளை அறிந்து கொண்டான். ரைட். அப்போ அவன் துக்கித்து கொண்டு அவன் என்ன செய்தான்னா, 3 வாரம் அளவும் அவன் என்ன செய்தான், ருசிகரமான அப்பத்தை புசிக்கல. நல்ல கவனிங்க, ருசிகரமான அப்பத்தை புசிக்கல. திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, இறைச்சியும் போகல.
நான் பரிமள தைலத்தையும் பூசிக்கொள்ளவும் இல்லை. நீங்க தொடர்ந்து வாசித்தா உங்களுக்கு தெரியும். இப்பதான் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். 8ஆம் வசனம், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பெலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, நான் திடனற்று போனேன். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கால்களும் தரையில் ஊன்றிருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே. நல்ல கவனிங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ வரப்போகிறது. ஒருவன் வருகிறான், அவன் சொல்கிறான், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாய் இருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவனிடத்தில் சொல்கையிலே நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். இதை எழுதி வைங்க உங்க மனசுல. இப்ப சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இப்ப நான், ஆவியானவர், நாம எல்லாம் சேர்ந்து இதை விளங்கி கொள்ள போகிறோம். நான் வேகமா படித்தேன். நான் படிக்கிற தமிழே உங்களுக்கு ரொம்ப தத்து பித்துன்னு இருக்கும். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் விளக்குறேன். நல்ல கவனிங்க. 12th verse. அப்போது அவர் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. ஃபர்ஸ்ட் வார்த்தை, ஃபாஸ்டிங்கில் இருக்க நினைக்கிற, ஃபாஸ்டிங்கை துவங்குகிற அல்லது ஃபாஸ்டிங்கை ஆரம்பித்திருக்கிற அல்லது ஃபாஸ்டிங்கை நிறைவு செய்ய போகிற நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எதை குறித்தும் பயப்படாதே. யுத்தம் பயப்படாதே, விலங்குல பயப்படாதே, எதிர்காலம் பயப்படாதே, கடன் பயப்படாதே, வியாதி பயப்படாதே, மரண பயம் பயப்படாதே, என்ன உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் பயப்படாது. நீ அறிவை அடைகிறதற்கும், நான் சொன்னேன்ல, ஞானம், கல்வி, வெளிப்பாடு, நாலேஜ் உனக்கு நான் கொடுக்கிறேன். சொல்றார், ரொம்ப தெளிவா சொல்றார். I will give you knowledge. அறிவை அடைகிறதற்கும் உன்னை தேவனுக்கு முன்பாக நீ சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல். என்னவா? நீ அறிவை தேடி, பிரேக் த்ரூவை தேடி, பாண்டேஜிலிருந்து விடுதலையை தேடி, சரீர சுகத்தை தேடி, வாழ்க்கையில கடனிலிருந்து விடுதலையை தேடி, குழந்தை பாக்கியத்தை தேடி, திருமண வாழ்க்கையை தேடி, பிரிந்த குடும்பங்களை ஒன்றாய் இணையணும், கணவன் மனைவி இணையணும் என்பதை தேடி, எனக்கு ஒரு வீடு வாசல் வேணும்னு நினைச்சு தேடி, நீ அதை தேடி உன் மனதிலே என்ன செய்த? சிறுமைப்படுத்திக் கொண்டு, உன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டு, சிறுமைன்னா என்ன? ஃபாஸ்டிங் இருந்து உன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டு, உன்னை தாழ்த்தி, உன்னுடைய எல்லா ஆசை பாசங்களையும் ஓரம் வைத்து விட்டு, உன்னுடைய கிரேவிங் எல்லாம் ஓரம் வைத்து விட்டு, சாப்பாடு கீப்பாடெல்லாம் ஓரம் தள்ளிட்டு, அல்லது உன்னுடைய பிளஷர்ஸை ஓரம் தள்ளிட்டு, நீ ஃபாஸ்டிங் இருக்க வந்த.
நிறைய அடிக்ஷன் நமக்குள்ள இருந்தது. நிறைய சினிமா பார்த்தோம், நிறைய ரீல்ஸ் பார்த்தோம், நிறைய ஃபேஸ்புக் பார்த்தோம், நிறைய இன்ஸ்டாகிராம்ல இருந்தோம், நிறைய குடிச்சோம், நிறைய வெறித்தோம், நிறைய புகைத்தோம், நிறைய பாவங்கள் செய்தோம், நிறைய சாப்பிட்டோம். அதெல்லாம் ஒதுக்கி உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி, ஃபர்ஸ்ட் டே தொடங்கி, ஆஷ் வென்ஸ்டே ஒரு டெசிஷன் எடுத்தீங்கல்ல, நான் ஃபாஸ்டிங் இருப்பேன்னு சொல்லி. இப்போ வேழன், வெள்ளி, சனி 3 days ஆயிடுச்சு. ஆண்டவருடைய கால்குலேஷன் என்ன தெரியுமா? நாட் ஆஃப்டர் 3 days, not after 21 days, not after 40 days, nor after 7 days, not after 20 days, பாதியில் இல்லை, 40 நாள் இல்லை, அல்லது 40 நாள் கழிச்சு இல்லை, அல்லது 4 வருஷம் கழிச்சு இல்லை. நீ என்னைக்கு பொருத்தனை பண்ணி, நீ என்னைக்கு உன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உன்னை சிறுமைப்படுத்தி கொண்டு, தாழ்மைப்படுத்தி கொண்டு, ஒரு டிசிப்ளின்குள்ள ஒரு விதமான ஒரு விதமான நடுக்கத்தோடு ஆண்டோட சமூகத்துல வந்து எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு, நான் என்ன சொல்லிட்டே இருப்போம், சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய ஒதுக்கிட்டு எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம். வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல முதலிடம், வேதத்தை அறிகிறதுல, பாடுகிறதுல முதலிடம் கொடுத்து, நீ முடிவெடுத்த பத்தியா, நீ டிசைட் பண்ண பத்தியா, நீ தீர்மானம் பண்ண பத்தியா, அந்த முதல் நாளிலே எந்த நாள் தீர்மானம்? இன்னைக்கு தீர்மானம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நடக்கும். நீங்க நினைக்கலாம், இவர் ஐயர் வந்து 40 நாள் வரைக்கும் எனக்காக வைக்கிறாரு. இந்த ஆண்டவர் 40 நாள் கழிச்சு தான் நமக்கு இது. நோ, the day one. இங்க வசனம் சொல்லுகிறது தானியேலுக்கு, முதல் நாள் துவங்கி, it was started the very day when Daniel decided to fast and pray. The very day, my beloved, the very day, இதுலேருந்து ஆரம்பிச்ச முதல் நாள், எத்தனை பேர் நான் ஒரு பொழுது இருப்பேன், 2 பொழுது இருப்பேன், 4 மீல் தவிர்ப்பேன், வெள்ளிக்கிழமை இருப்பேன், செவ்வாய்க்கிழமை இருப்பேன், கறி சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், எத்தனையோ முடிவுகள் எடுத்திருப்பீங்க. ஃபேஸ்புக் பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், மொபைலை நோண்ட மாட்டேன், அதுக்கு நிறைய இடம் கொடுக்க மாட்டேன், விளையாட மாட்டேன். Thank you, Lord. The first day onwards, உன் வார்த்தை கேட்கப்பட்டது. என்னவா? உன் வார்த்தை கேட்கப்பட்டது. உன் வார்த்தை கேட்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டே நம்முடைய தேவை எல்லாவற்றையும் கேட்டுட்டார். நம்ம பிரச்சனை எல்லாவற்றையும் பார்த்துட்டார். நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார். அவர் கேட்டார். கேட்டு அவர் பதில் கொடுக்க அவர் வந்து விட்டார். பாருங்க, அப்படியே வாசிக்கிறேன். பிரியமான புருஷனே, 19th verse, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு கூட பேசுகையிலே நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். திடப்படுத்தினீரே என்றேன். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதுல நான் உனக்கு தெரிவிப்பேன்.
உன் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடு கூட அவளுக்கு விரோதமாய் பலம் கொண்டிருக்கிற வேறொருவனும் இல்லை. பதில் வந்துவிட்டது. ஆமென் சொல்லுங்க. பதில் வந்துவிட்டது. முதல் நாளிலே ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. அவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. திடன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்க. எத்தனை முறை சொல்றாரு பாருங்க, திடன் கொள், பயப்படாதீங்க. பி கரேஜ், பி ஸ்ட்ராங். யோசுவா 1:5 1:8 பி கரேஜியஸ் அண்ட் ஸ்ட்ராங். திடன் கொள். உன் வார்த்தை கேட்கப்பட்டது, பதில் கொடுக்கும்படி நான் நெருங்கி வந்து விட்டேன். எப்பொழுது தெரியுமா? முதல் நாள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கேட்கப்பட்டது. இப்ப என்ன பீரியட் தெரியுமா? 3rd டேல நம்ம ஜெபத்துக்கு பதில் பாட்டாக வந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு முடிச்சியா கர்த்தர் அவிழ்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு பிசாசின் சதிகளை, ஆலோசனைகளை கர்த்தர் முறித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். எல்லாம் வெற்றி 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 வெற்றி, தோல்வி எல்லாம் ஜெயமா அவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். சிலருக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும் சுகம், சிலருக்கு போக போக தான் கிடைக்கும். ஃபார் இன்ஸ்டன்ட் ஜீசஸ் ஒரு ஹை உள்ளவனை, 2 கண்களும் பழுதடைந்தவனை அல்லது தெரியாதவனை சுகம் கொடுக்கும் பொழுது முதல்ல ஒரு பிரேயர், என்னப்பா தெரியுதா? இல்ல, மரங்கள் மனிதர்களைப் போல இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவன் சொல்றான், மனிதர்கள் மரங்களைப் போல இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டு திருப்பி ஒரு ப்ரேயர். அவன் சொல்ற, இப்போ நான் தெளிவாக பார்க்கிறேன். ஸோ 40 நாளில் ஃபர்ஸ்ட் டே ஆன்பர்ஸ் சுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் கல்லீரலில், உங்கள் கிட்னியில் ஆண்டவர் கையை வச்சுட்டாரு. அது ஹீல் ஆகணும்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் கிராஜுவலாக பண்ணுவார். அதுவும் அவராலே கூடும். உங்கள் பிரச்சனைகளை ஒவ்வொன்றா மாற்ற, ஒரு இன்ஸ்டன்ட் அவரால் மாற்ற முடியும், இம்மீடியட்டாக மாற்ற முடியும். அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அவர் மாற்ற முடியும். பட் ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, பதில் வந்து விட்டது. பாசிட்டிவான பதில் வந்து விட்டது. வார்த்தை வந்து விட்டது. இந்த வார்த்தை குறித்து நம்மளுடைய வேதத்தில் நிறைய சொல்றோம். அவர் வார்த்தை அனுப்பிட்டா அந்த வார்த்தை நிறைவேறாம திரும்ப அவரிடத்தில் போகாது. வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வந்து விட்டார். 40 days வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லாமல்ல அம்மா, அவசியமே இல்லைப்பா சகோதரன், அவசியம் இல்லை. இன்றைக்கு உனக்கு பதில் வந்து விட்டது. நேற்று முன்தினமே வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வார்த்தை கேட்கப்பட்டு விட்டது. காப்ரியேல் என்னும் தூதன் அனுப்பப்பட்டு விட்டான். இன்னைக்கு நமக்கு நன்மை வரப்போகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் பல்ல பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் பதில் கொடுத்து கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஜெபங்கள் கேட்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் வார்த்தை அனுப்பிட்டீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் எது ஏதோ எங்களுக்கு தேவையோ இதெல்லாம் சந்திக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதில் 1008 ஜெபங்களும் கேள்விகளும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் தீர்வு என்று கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஐ பிலீவ் லார்ட். கர்த்தர் நல்லவர். He is so great and merciful Lord. நீ பதில் கொடுத்து விட்டபடி நாளை ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இதில் எந்த நிகழ்ச்சி எல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஆவியான உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேர்டனை வைத்திருந்தா ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆமென். God bless you.